வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசின் நலத்திட்டங்களை திமுக தடுப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அதிமுக, மக்களை ஏமாற்றுவது திமுக என ஆவேசம். முப்பத்து 9 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஏதாவது சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற வகையில் தினகரன் அணிக்கு ஒதுக்கீடு என கருத்து. மதுரை மாட்டுத்தாவணியில் நடைபயிற்சியின் போது பொதுமக்களிடம் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. அரசியலுக்கு வந்த நாள் முதல் மக்களோடு மக்களாக இருக்கிறேன் என்று கூறி தேர்தல் பிரச்சாரம். நாடாளுமன்ற சட்டசபை இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப்பட்டியல் இன்று வெளியாகிறது. வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கு இன்றே கடைசி நாள் எனவும் தேர்தல் ஆணையம் தகவல். வேட்புமனுவில் ஓபிஎஸ் சிபிஎஸ் கையெழுத்திட தடை கோரிய மனு தள்ளுபடி. கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் திமுக மக்களை ஏமாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து 2ஆம் கட்டமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையத்தில் தொண்டர்களும் பொதுமக்களும் புடைசூட திறந்த வேனில் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள 3200 ஏரிகள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய ஏரிகளும் படிப்படியாக தூர்வாரப்படும் எனவும் உறுதியளித்தார். மழை உபரிநீர் கடலுக்குள் செல்வதை தடுக்க தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். மக்கள் நலத்திட்டங்களை திமுக தொடர்ந்து தடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு மக்கள் தங்களது வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நீதிமன்றம் போய் வழக்கு தொடர்ந்தாரு. நீதிமன்றத்தில் தடையான கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதை கூட கொடுக்க மனசு இல்ல, நாம கொடுத்தா அதை கூட தடுக்கிறாரு. பிறகு ஏழை குடும்பத்தை சேர்ந்த தொழிலாளிக்கு 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு அம்மாவுடைய அரசு அறிவிச்சு திட்டத்தை துவக்கி நான் வச்சுட்டேன். உடனே என்ன பண்ணாங்க, திமுக வழக்கறிஞர் போய் கேஸ் போட்டான். கேஸ் போட்டதையே நீதிமன்றத்தில் இதெல்லாம் ஏழை குடும்பத்தை ஏன் தடுக்கிறீங்கன்னு தீர்ப்பு அந்த இடைக்கால தடை கொடுக்கல. பிறகு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. தேர்தல் அறிவிச்ச உடனே ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல திமுக வழக்கறிஞர் போய் தேர்தல் வருது, ஏழை குடும்ப தொழிலாளிக்கு அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுக்க கூடாது நிறுத்துன்னு மனு கொடுத்ததுனால நிறுந்து போச்சு. ஆனா தேர்தல் முடிந்த உடனே அம்மாவுடைய அரசு மக்களுக்கு சொன்ன மாதிரி ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 2000 ரூபாய் வழங்கும். தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தினகரன் அணிக்கு ஏதாவது ஒரு சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற வகையில் புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நல்ல நிலையில் முன்னேற்றத்தில் இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. பரிசு பெட்டியை ஒதுக்கியிருக்காங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒதுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் அவருக்கு ஒரு சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? 14 வயதில் அரசியலுக்கு வந்த நாள் முதல் மக்களோடு மக்களாக இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து ஸ்டாலின் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள காய்கறி வியாபாரிகள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரிடம் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது பேசிய அவர், 14 வயதில் அரசியலுக்கு வந்த நாள் முதல் மக்களோடு மக்களாக இருப்பதாக குறிப்பிட்டார். எம்எல்ஏ, மேயர், துணை முதல்வர் மற்றும் திமுக தலைவர் என அனைத்து நிலைகளிலும் மக்களுடன் இணைந்து பணியாற்றி இருப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார்.
டிடிவி தினகரனின் கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. பொதுத் தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தினகரன் வழக்கு தொடுத்தார். இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் அமமுகவிற்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் எதிர்ப்பு தெரிவித்தது. பதிவு செய்யாத கட்சி வேட்பாளர்களை சுயேட்சை வேட்பாளராகத்தான் கருத முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வேறு ஒரு பொது சின்னத்தை வழங்குவது பற்றி தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி அமமுக கட்சிக்கு பொது சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தொப்பி, குக்கர் வரிசையில் தற்போது தினகரன் அணிக்கு பரிசு பெட்டி சின்னம் கிடைத்துள்ளது. தினகரன் அணி வேட்பாளர்கள் அனைவரும் பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தினகரனுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகள் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறும் 18 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட 2083 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதிகபட்சமாக தென்சென்னை தொகுதியில் 69 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. தமிழகத்தில் இதுவரை 1587 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் 655 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 932 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக கரூரில் 43 மனுக்களும் குறைந்தபட்சமாக நீலகிரியில் 10 மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும். இன்று மாலை 4 மணிக்கு மேல் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும். அதன் பின்னர் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ், இபிஎஸ் வேட்புமனுவில் கையெழுத்திட தடை விதிக்க கோரி முன்னாள் அமைச்சர் கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவின் கொள்கை விதிகளில் மாற்றம் செய்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டது. இது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றும் வேட்பாளர்களின் மனுவில் ஓபிஎஸ், இபிஎஸ் கையெழுத்திட தடை விதிக்க கோரியும் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அத்துடன் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குவதால் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என அவரது தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகியோருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 14ஆம் தேதி முதல் தொடங்கியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 3731 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது. 49,000 ஆசிரியர் தேர்வு அறை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 10 லட்சம் மாணவர்கள் எழுதி வரும் இந்த தேர்வு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து ஏப்ரல் முதல் வாரத்தில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு ஏப்ரல் 29ஆம் தேதி தேர்வு முடிவு வெளியாகிறது. இந்தியாவை 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸா இனி வறுமையை ஒழிக்கப் போகிறது என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி முத்துவை ஆதரித்து திண்டுக்கல் மணிகுண்டு அருகே பாமக நிறுவனர் ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் அறிக்கையில் ஏழைகளுக்கு ஆண்டிற்கு 72,000 ரூபாய் வழங்கப் போவதாக காங்கிரஸ் வெற்றி விளம்பரம் செய்துள்ளது என்றார். நாட்டை 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸா இனி வறுமையை ஒழிக்கப் போகிறது என ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைந்த போதே திமுகவும் அழிந்துவிட்டது என அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு ஒரு புதிய திட்டத்தை சொல்றாங்க, ஏழைகளை முன்னேற்றுவதற்கு ஆண்டுதோறும் 72,000. இது ஒன்றும் புதிய திட்டம் இல்லை. இது உலகத்தில் பல நாடுகளில், ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகளில் இருக்கிற திட்டம் தான். இவர்கள் வறுமையை ஒழித்தார்களா? 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டது. ஏன் 60 ஆண்டு காலம் கூட சொல்லலாம். 5 ஆண்டு காலம் இவர்களுடைய ஆதரவோடு பிபி சிங், குஜ்ரால், தேவகவுடா
போன்ற தலைவர்கள் இந்தியாவை ஆண்டார்கள். ஆனால் இவர்கள் வறுமையை ஒழித்தார்களா? ஒழிக்கவே இல்லை. ஆக இந்த ஆட்சி கட்டில் பதவி சுகம் இந்த தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட வேண்டியதுதான். ஏனென்றால் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், 50 ஆண்டு கால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 50 ஆண்டு காலம் அது முடிஞ்சிடுது. இனிமே அந்த கட்சி தேராது. ஏனென்றால் அது கலைஞரோட போச்சு. முன்னதாக உரையாற்றிய வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தரம் தாழ்ந்து விமர்சித்து வருவதாக தெரிவித்தார். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என ஸ்டாலினுக்கு புதிதாக ஏன் அக்கறை பிறந்துள்ளது என அவர் வினவியுள்ளார். ஆடு நனையுதுன்னு ஓனாய் நீலிக்கண்ணி பிடிச்ச மாதிரி அம்மாவுடைய மரணத்தை நான் முதலமைச்சரானது நான் விசாரிப்பேன். இவர் முதலமைச்சராக போறதில்லை, இவர் விசாரிக்க போறதில்லை. ஏதோ அதிமுக தோழர்கள் இவர் விசாரிப்புன்னு இவர் பின்னால போயிருக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுற. தயவு செய்து நீங்க நம்பாதீங்க. ஏன்னா அதுக்குன்னு விசாரிக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு திரு துணை முதலமைச்சர் எல்லாமே ஒரு நீதிபதி போட்டு விசாரணை அருமையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்திய நாட்டில் ஜனநாயகமா பாசிசமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் தேர்தல் இது என்று கூறினார். மேலும் மகாத்மா காந்தியின் உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்டு காந்தியை கொன்றோம் என கோஷம் போடும் அரசு என மத்திய அரசை விமர்சித்தார். மகாத்மா காந்தியை போல உருவம் செய்து, உலக உத்தவர் காந்தியடிகளை போல ஒரு உருவம் செய்து அலிகாரிலே இந்து மகா சபையினர் துப்பாக்கியால் சுடுவது போல் சுட்டு அவர் அந்த உருவம் கீழே சாய்ந்தவுடன் ஏறி விதித்து நெருப்பு வைத்து கொளுத்தி காந்தியை கொன்றோம் கோட்சே வாழ்க என்று கோஷமிட்ட கொடுமை உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய எல்லோரையுமே மனதை நடுங்க செய்திருக்கும் உலக உத்தமன். திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து தூத்துக்குடியில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசுகையில், தமிழகத்தில் கொத்தடிமை ஆட்சி நடைபெறுவதாகவும் தமிழ்நாட்டை மீட்க, இந்தியாவை காக்க திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கும்படி கேட்டுக் கொண்டார். தமிழகத்திலே தெளிவான மக்கள் தயாராகிவிட்டார். கூட்டணி கட்சிக்காரர்கள் தான் தயாராவது தாமதமாயிற்றே தவிர மக்கள் இந்த ஆட்சிகள் அங்கிருக்கிற ஆட்சி மட்டுமல்ல, அதைவிட ரொம்ப மோசமான ஒரு நிலை என்னவென்றால், இங்கே கோட்டையில இருப்பது ஒரு கொத்தடிமை ஆட்சி. அதுதான் மிக முக்கியம். இந்த இவர்கள் 2 பேரிடத்திலிருந்து செய்ய வேண்டிய நோக்கம் இந்த தேர்தலில் என்னன்னா 2. 1, தமிழ்நாட்டை மீட்க வேண்டும், இந்தியாவை காக்க வேண்டும். இதுதான் ரொம்ப மிக முக்கியம். நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காத ஒரே பிரதமர் நரேந்திர மோடி என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் விமர்சித்துள்ளார். திருச்சி மக்களவை தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் திமுக செயலாளர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் திருச்சி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திருநாவுக்கரசர், திருச்சியில் உள்ள PHEL தொழிற்சாலையில் துப்பாக்கி உற்பத்தி மிகவும் குறைந்து விட்டதால் அதனை சார்ந்துள்ள சிறு குறு தொழில்கள் அழிந்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய திருநாவுக்கரசர், சிம்ம சொப்பனமாக விளங்கி வரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் நிமிர்ந்து பார்க்க பிரதமர் மோடியால் இயலவில்லை என விமர்சித்தார். 500 ஏக்கர் நிலத்தை எடுத்து சிப்காட்னு சொல்லி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் எம்ஜிஆர் காலத்தில் தான் போட்டாங்க. நிறைய புதுக்கோட்டை போற வழியில பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும். ஒரு ஆடிமலை மதுரை போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலை இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் அமைச்சராக இருக்கிற போது அந்த பகுதிகளில் வந்தது. அதெல்லாம் அதே மாதிரி இன்னமும் தொழில் வளர வாய்ப்பு இருக்குது. என்ன முதல் பிரச்சனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான்.
ஹிட்லரின் மறுபிறவிதான் பிரதமர் மோடி, அவர் ஒரு பாசிஸ்ட் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கடுமையாக விமர்சித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமர் மோடி நாட்டை சீரழிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மோடி ஆட்சிக்கு வந்தது முதல் பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு மாற்று கருத்து கூறுபவர்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கி வந்த நிலையில் தற்போது 400 கோடி ரூபாய் கொடுத்தால் அரசியல் கட்சியையே விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற நிலை தமிழகத்தில் இருப்பதாகவும் முத்தரசன் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி காந்தியின் உருவ பொம்மையை வைத்து துப்பாக்கியால் சுட்டு ரத்தம் வடிவதைப் போல் செய்து மகாத்மா காந்தி ஒழிக, கோட்சே வாழ்க என கோஷம் போடுகிறார்கள். மோடி கண்டித்தாரா? கண்டிக்கவில்லை. ஆகவே மத்தியில் இருக்கிற ஆட்சி ஒரு வெறிபிடித்த ஆட்சி, பாசிச ஆட்சி. பகிரங்கமாக சொல்லுகிறோம், ஹிட்லரின் மறுபிறவிதான் மோடி. நீ வேணா வழக்கு போடுறதா போடு. நீ ஒரு பாசிஸ்ட். ஒரு பாசிஸ்ட் இந்த தேசத்தை ஆள முடியாது, ஆளக்கூடாது. ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவன் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். செயற்கைக்கோளை தாக்கி அடிக்கும் ஏவுகணை சோதனையில் இந்தியா வெற்றியடைந்ததாக பிரதமர் மோடி அறிவித்தது தேர்தல் விதிமீறலா என்பது குறித்த அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளியில் வலம் வரும் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கவுள்ள ஏவுகணை சோதனையில் இந்தியா வெற்றியடைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். மக்களவை தேர்தலுக்கான நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் மிஷன் சக்தி வெற்றி குறித்து பிரதமர் மோடி உரையாற்றியது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன. இதனையடுத்து பிரதமர் மோடி உரையை ஆய்வு செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் குழுவை அமைத்துள்ளது. இந்த விசாரணை குழு ஆய்வில் மோடி தேசத்துக்கு உரையாற்றிய விவரத்தை பிரதமர் அலுவலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் உரை பற்றிய ஆடியோ, வீடியோ எப்படி கிடைத்தது என்பது பற்றி தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ அளித்த பதில்களை ஆய்வு செய்து வரும் அதிகாரிகள் குழு தனது அறிக்கையை தேர்தல் ஆணையத்தில் இன்று சமர்ப்பிக்கும் என தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் பிரதமர் மோடி உரை விதிமீறலா என தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் 8 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டா பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு விரைவு பேருந்து ஒன்று யமுனா விரைவு சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிர்பாராத விதமாக லாரி மீது அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 8 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை கொண்டு வருகின்றனர். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பட்காம் அருகே உள்ள சுற்று கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை சுற்றி வளைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்பகுதியில் மேலும் சில தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதால் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழச்சி தங்கபாண்டியன் மக்களிடம் வெற்று வாக்குறுதி அளித்து வருவதாக தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார். சென்னை ரமணி கொட்டிவாக்கம் தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் பள்ளிக்கரணை பகுதியில் மின்சாரம் சேமிக்கும் பெரிய நிறுவனம் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழச்சி தங்கபாண்டியன் திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய வேட்பாளரை பொறுத்தவரையில் தொகுதியை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நபராக இருக்கின்ற பட்சத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பொறுத்தவரையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் வாக்குறுதியாக. கடந்த 5 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மத்திய அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து அதன் வாயிலாக திடக்கழிவு மேலாண்மைக்கு 1200 கோடி ரூபாய்க்கான திட்டம் வகுக்கப்பட்டு இப்போ செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எதனால் மாசுபடுகிறது? அங்கே இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு. அதில் சேரக்கூடிய குப்பை கிடங்கின் அளவை பொறுத்தவரையில்
இந்த திடக்கழிவு மேலாண்மை பிரச்சனையை பொறுத்தவரை கையாளுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30% குப்பை தான் வந்து சேரும். அதுக்கப்புறம் அங்கே நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அந்த ஒட்டிருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்குல பார்த்தீங்கன்னா 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கின்ற அந்த ஒரு பெரிய பிளான்ட் வந்து அங்கே அமைக்கப்படும். ஸோ ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு கட்டங்கள் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை அறியாமையின் உச்சகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தொகுதியை பற்றி எதுவுமே தெரியாதவர் ஒரு வெற்று வாக்குறுதியாக சொல்லியிருக்கின்றார். தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் குறைகளை தீர்த்து தொகுதிக்கு நன்மை செய்வேன் என தமிழச்சி தங்கபாண்டியன் கூறினார். தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளரான தமிழச்சி தங்கபாண்டியன் மந்தவெளி பகுதியில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். பின்னர் மாலை முரசுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மக்கள் இப்போதே தங்கள் குறைகளை என்னிடம் கூறி வருகின்றனர் என்றும் தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் குறைகளை தீர்த்து தொகுதிக்கு நன்மை செய்வேன் என்றும் கூறினார். மக்களுக்கான திட்டங்களை என்னென்ன செய்வோம்னு ரொம்ப விரிவா எங்களுடைய கழக தலைவர் தளபதி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. அது போக இப்படி வந்து பார்க்குறப்போ நிறைய பிரச்சனைகளை அவங்க சொல்றாங்க. தண்ணீர் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, இதை எல்லாவற்றையும் இவங்க அத்தனை பேருடைய அந்த ஒத்துழைப்போட இதை ஒரு ஓரளவுக்கு குறைப்பதற்கு முழுதுமாக நீக்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எவ்வளவு ஒதுக்கலாம், என்னென்ன திட்டங்கள் என்பதை நிச்சயமாக கண்டறிந்து அதனை செயல்படுத்தும். மோடிக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தால் இந்தியாவை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விடுவார் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் RS பார்த்திபனை ஆதரித்து கண்ணங்குறிச்சி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் தேர்தலுக்காக மட்டுமே பிரதமர் மோடி 3 முறை தமிழகம் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்தியாவை இன்னொரு 50 வருஷம் பின்னாடி கொண்டு போயிடுவாங்க. யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி உதயசூரியன் சின்னம் அண்ணன் வேட்பாளர் பெயர் அண்ணன் பார்த்திபன். ஓகேவா?